ஒரே ஒரு டைலாக் தான் பேசுவேன். கேவலம் 5-6 லெட்டர் அனுப்புன என்ன நம்பி எந்த அறிமுகமும் இல்லாம என் கூட ஓடி வந்த நீ நாளைக்கு எவனாவது 4 மணி ஆர்டர் அனுப்புனா அவன் கூட ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேட்பேன். அதோட அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடும். தான் வீட்டையும் சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணு கிட்ட நீ திரும்பி போன சொன்னா எப்படிப்பா போவா? நீ அவளை ஏத்துக்கணும், அதுதான் நியாயம். நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்தா அந்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில அப்படி ஒரு பொண்ணு வரமாட்டாளே. ஆனா கதையில அப்படி ஒரு பொண்ணு வரா, கதாநாயகன் தற்கொலை பண்ணிக்கிறான். இதுதான் என்னோட கிளைமேக்ஸ். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்ததுக்கு மெட்ராஸ் போய் சேர்றதுக்குள்ள ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், கதையை வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, ஐ டோன்ட் லைக் தட். உங்களுக்கு கன்ஃபார்ம் பைத்தியம் தான். ஒரு வேலையை செய்யும் போது நாம பல தடவை யோசிக்கணும்ல. பெரிய தொல்லையா போச்சு. டேய் ஸ்ரீனி, அந்த கியர் ராடை எடுத்து போடுறா, குடுங்கி மண்டையிலே போடுறேன். மனசுக்கு சங்கடம் வந்தா நான் தும்முவேன். அடுத்தவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு அவன் தூங்குறத பாத்தீங்களா? ஏமா நீ இனிமே என்னம்மா பண்ண போற? நீ உங்க ஊருக்கே போயிடுமா, அதுதான் எனக்கு ரொம்ப நல்லது. அப்படி திரும்பி போற நிலைமையில நான் இல்ல. எந்த அறிமுகமும் இல்லாத ஆளோட யாராவது இப்படி கிளம்பி வருவாங்களா? நீ என்னதான் சொன்னாலும் நீ பண்ணுனது பெரிய தப்புமா. இந்த மாதிரி வீட்டை விட்டு வர பொண்ண எல்லாரும் தப்பா தானே நினைப்பாங்க. நம்ம சொல்றது உண்மைதான். அவனுக்கு பொறுமையா சொல்லிதான் புரிய வைக்கணும். அதை தவிர வேற எந்த வழியும் இல்லப்பா. ஏதாவது பேசினா அவன் தற்கொலை பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா, தற்சமயத்துக்கு சந்திரகிட்ட இதை பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. இந்த உலக்கைய வச்சுட்டு ஏன் இப்படி படுத்துற? உலக்க கீழே விடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உலக்கைக்கு தெரியுமா நீங்க கன்னியாஸ்திரின்னு? சார் எல்லாரும் இறங்குங்க, சென்னை வந்தாச்சு. இறங்குங்க இறங்குங்க. போயிட்டு வரமா? பாய்க்கா. பாய். ஹலோ, இங்க பாருங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா நல்லது. வேண்டாம், அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்ன எப்பவும் அவரால் ஏத்துக்க முடியாது. ஏங்க மெட்ராஸ் வந்துருச்சா? திரைக்கதை காணோம். ஓ, கையில தான் இருக்கா? எனக்கு வந்தாலும் போறான். போட்டோம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவருக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கும்போது நானும் இதுக்கு பாரமா? இல்ல, அடி செருப்பால சொன்னால சொல்லட்டேன். அப்படிதான். என்னக்கா நைட்டு தூக்கம் இல்லையா? போடா போறம்போ. தெரியுது தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். கிச்சு. அப்புறம் பார்க்கலாம். என்ன, போக வேண்டாமா? எங்க? வீட்டுக்கு. ஐயோ இல்ல, நான் என் வீட்டுக்கு போறேன். நானும் அங்கதானே வரேன். எதுக்கு? அப்புறம் நான் வேற எங்க போறது? நானும் வரேன். ஐயோ அது சரி வராது. எனக்கு மெட்ராஸ்ல தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீங்க தான். என்ன கை விட்டுறாதீங்க. ஐயோ அது இல்ல சந்திரு, நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் இருக்குல்ல? எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நாம ரெண்டு பேரும் ஒரே கோட்ல தான் நிக்கிறோம். வாங்க. கால் பிடிக்கிற ப்ராப்ளம் உண்டு. ப்ளீஸ் அண்ணே. நான் சொல்றத கேளு. ஹேய் மச்சான். ஹேய் மச்சான். ஹாய் மச்சான். யாரா அவன்? என்னோட ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். வாங்க போலாம். டைமே இல்ல. யாரா அவன்? உயிரை வாங்குறாடா இவன். பைத்தியக்காரனா? ரோமியோ, நீ வண்டியில இரு, நான் இப்ப வந்துடுறேன். உட்காருங்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துக்கோங்க. அது எங்களுக்கு தெரியும். வாய் மூடு. இந்தா புடி. போடா. நன்றி. அந்த சத்துரு இப்ப என்னோட ஒட்டிக்கிட்டான். இனிமே பிச்சை எடுத்தாலும் போக மாட்டான். நீ வேணா என்னோட ஒட்டிக்க. இல்ல,
கொஞ்ச நாள் நீ தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அவனுக்கும் எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். இப்ப அந்த ஒரு வழிதான் இருக்கு. இது என்ன தலையில? என்னடா உனக்கு? சாரி, சீட் கொஞ்சம் லூசா இருக்கு போல இருக்கு மச்சான். சாரி மச்சான். மச்சானா மனங்கட்டி போட. நான் பொண்ணோட வரான். யாரா இது? ஏறிக்கோ. ஒரு பையன் ஒரு பொண்ணு. இல்ல இந்த பொண்ணிய உங்க கூட? அதுவா, இந்த பொண்ணு ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணிருக்கா. அவனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். சரி, அந்தாலும் எங்க? அவன் இவளை ஏமாத்திட்டான். போறம்போக்கு. அவனை அடிச்சே கொல்லணும். ஆமாமா, அடிச்சு கொல்ல வேண்டியதா. நீ ஏறா. பாவம், நல்ல ஃபிகர். குளிக்கவே மாட்டியாடா நீ? இவன் என்ன மனிதரு குரங்கா? பாத்திர சுடுக்கி போடு. பஞ்சரா? மெட்ராஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ மெட்ராஸ்க்கு வந்ததே இல்லையா? இல்ல காங்கோ. உட்காந்து பேசுற பொண்ணாக்கு. இதை வச்சு எப்படிதான் மேய்க்கிறியோ? உட்கார இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஏன்டா இப்படி தாவற? மூஞ்ச பச்சை. இறங்கி ஒண்ணு மாச்சி இறங்கி வா. வரேன்டா டேய். வா, இடம் வந்துருச்சு. செண்பகக்கா. செண்பகக்கா. ஹேய், மெதுவா கூப்பிடுறா. மெதுவாவா? இத முதல்ல சொல்ல மாட்டியா? செண்பகக்கா. யார் இந்த செண்பகம்? செண்பகக்கா. இங்க வாடா. நீ உள்ள போ. போ போ. அக்கா. என்னடா இங்க கலாட்டா? ஆமா, யார் இந்த பொண்ணு? அக்கா, இவ என் ஊர்ல இருந்து வந்த பொண்ணு. ஓ, உறவுக்காரங்களா? ஆமாக்கா, எங்க உறவுக்காரங்க தான். கறவைக்காரங்களா? டேய், கறவைக்காரங்களா இவங்க? உறவுக்காரங்கன்னா சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். மலையாளியா? தமிழ்னு சொன்னா தமிழன் கிடையாது, இந்திக்காரன்னு சொன்னா இந்திக்காரன் கிடையாது. ஆனா கொலை செஞ்சான்னா கொலையாளி ஆயிடுவான். ஆயிடுவான் ஆயிடுவான். அக்கா ப்ளீஸ், கொஞ்ச நாள் இந்த பொண்ணை உங்களோட தங்க வச்சுக்கணும். அது யார் இந்த திருட்டு மூஞ்சி? அவனும் என் ஃப்ரெண்டு தான். சரி சரி, உள்ள வா. போ. இதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்கியா? இல்ல. உனக்கு சமைக்க தெரியும்ல? சமைப்பேன். ஆனா எனக்கு சமைக்க தெரியாதே. நீ அந்த பைய அங்க வச்சுட்டு என் கூட உள்ள வா. என்ன பைய தெரியாதா? பேக். ஓ, பேக். உண்மையிலே இது யாரோட வீடு? இது காட்டேஜ். ஓஹோ, சிவாஜி காட்டேஜ். ஷூட்டிங்க்கு வர ஆளுங்க எல்லாம் இங்க தான் தங்குவாங்க. சரி சரி சரி. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இது எம்ஜிஆர் ரூம், அது பக்கத்துல சிவாஜி ரூம். அப்ப இது என்ன ரூம்? அது பாத்ரூம். சுத்தம். ஆனா இதெல்லாம் நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் மட்டும் தான். அப்படியா? அப்ப எழுத்தாளர்களுக்கு ரூம் இல்லையா? இதான் ரூம். இதான் ரூமா? இதை விட அந்த பாத்ரூமே நல்லா இருக்கு. என்ன இருக்கு? ஐயோ, நீ என்ன பண்ற? இது நல்லா இருக்கு. இதுக்கு ஜட்டியும் வேண்டாம், பர்மடா. இத நான் கதை சொல்லும்போது போடுறதுக்காக வச்சிருக்கேன். கதை சொல்றதுக்கு போடுறதை விட பாத்ரூமுக்கு தாண்டா நல்லா இருக்கும். பாத்ரூம் போகும்போது இதையா போடுறது? வேற ஏதாவது எடுத்து போட்டு போ. நான் ரோமியோ, ரோமியோன்னு கூப்பிடுவாங்க. நான் சந்துரு, சந்துன்னு இல்ல, சந்துருன்னே கூப்பிடு. தூங்காதடா. லொகேஷன்ல இருந்து 100 போன் வந்துருச்சு. என்னைக்குதான் எனக்கு ஒரு தாடி வளர போதோ? யாரு அவன்? இது அவன் தான். இவனுக்கு எப்ப தாடி வந்துச்சு? வந்தனம், நமஸ்தே. ஹலோ, நீ எங்க வர? நீங்க ஸ்டுடியோக்கு தானே போறீங்க? ஆமா. நானும் அங்க தான் போறேன். வாங்க. ஸ்டுடியோக்கு நீ எதுக்கு வர? கதை சொல்றதுக்கு. யார்கிட்ட? டைரக்டர் கிட்ட. டேய், ஷூட்டிங் முடிஞ்சா அவங்க எல்லாரும் இங்க தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்க போலாம். உனக்கு எதுக்கு இந்த கம்பளி பூச்சி? இது மெச்சூரிட்டிக்காக ஒட்டி வச்சேன். ரொம்ப முக்கியம் அது. டோன்ட் டச் மை மெச்சூரிட்டி. ஐயோ, இவன் பீட்டர் வர. ஏறா வண்டில. வேலில கிடந்த உணனை எடுத்து வேட்டில விட்ட கதை ஆயிடுச்சு. ஹலோ. இவ வேறயா? என்ன? அந்த அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, அவங்க திட்டல, அவங்க பேசுறதே அப்படிதான். என்னமோ எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வரேன். இதுக்குதான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றது. ஹெல்ப் பண்ணா நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காருவாங்க. இதோ ஒட்டு தடியை வச்சுட்டு பின்னாடி ஒருத்த உட்காந்துருக்கா பாரு. என் மானத்தை வாங்குறதுக்கு மெச்சூரிட்டி பைத்தியக்காரன். நாம சீக்கிரமா போனோம்டா, இல்லனா நம்ம மைக்கேல் ஜாக்சனை போட்டு எல்லாரும் தாளிச்சு எடுத்துருவாங்க.
more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.